இந்த மாநாட்டின் நோக்கம் மற்றும் சிறப்பு பற்றிய ஒரு காணொளியை நெருக்கமான வரலாற்று தொடர்புகளை கொண்ட வியட்நாமில் உள்ள டனாங் நகரில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உலக தமிழர் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் வியட்நாம் தமிழ் சங்கம் பெருமை கொள்கிறது. உலக தமிழ் சொந்தங்களே, இந்த காணொளியில் வியட்நாம் உலக தமிழர் மாநாட்டில் வரவேற்புரை மற்றும் இந்த மாநாடினுடைய நோக்கம் என்ன என்பது குறித்த காணொளியும் பதிவு செய்திருக்கோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா துரை சந்திரசேகரன் அவர்களே, உலகெங்கும் வானொலி அறிவிப்பாளராகவும் பாட்டுக்கு பாட்டு புகழ் ஐயா அப்துல் அமீத் அவர்களே, இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உலகத்தில் பல நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, தொழில் அதிபர்களே, வரலாற்று ஆய்வாளர்களே, பேராசிரியர் பெருமக்களே, தமிழ் ஆர்வலர்களே, இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதோடு வியட்நாமின் வரலாற்று இடங்களை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஆர்வலர்கள் உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் வியட்நாம் தமிழ் சங்கம் பெருமை கொள்கிறது. இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்காக இரவு பகல் பாராமல் பணியாற்றிய இந்த மாநாடு சிறப்புற நடைபெறுவதற்கும் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு பல நடைமுறை சிக்கல்கள், குறிப்பாக வியட்நாம் அரசாங்கத்தில் இருந்து அனுமதி வாங்குவதற்கே மிகவும் சிரமப்பட்டு இந்த மாநாட்டை பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் தலைவர் ஐயா சித்தர் திரு தணிகாச்சலம் அவர்கள் அத்தனை சிக்கல்களையும் தீர்த்து இந்த மாநாடு இப்போது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாநாட்டிற்கு இங்கே இருக்கக்கூடிய நாங்களும் எங்களால் ஆன உதவிகளை செய்திருக்கிறோம். வரலாற்று பூர்வமான மாநாடாக இங்கே நடைபெறுகின்ற இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக 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 என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவரையும் மிக சிறப்பாக வரவேற்று மகிழ்ந்திருக்கிறார். 25 அடுத்த அம்சமாக மாநாட்டில், இந்த மாநாட்டில் இன்று நாங்கள் இத்தனை பேர் ஒன்று கூடி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைவரும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். இந்த நாளில் இந்த ஒன்று கூடலில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று உலக தாய்மொழி தினமாக இருக்கிறது. பங்கு பற்றியவர்கள் அனைவருமே பாக்கியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்படியான ஒரு நாளில் எம் மொழியின் பெருமையை பற்றி, எம் மொழியின் தொன்மையை பற்றி, தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழை பற்றி பேசுபவர்களின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எம் செவி வழியாகவும் வாய் வழியாகவும் தமிழை பற்றி உச்சரித்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பாக்கியம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதால் தான் கிடைத்திருக்கிறது. எனவே நாம் அனைவருமே பாக்கியசாலிகள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் உலக தாய்மொழி தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த மாநாட்டின் நோக்கம் மற்றும் சிறப்பு பற்றிய ஒரு காணொளியை நமது குழுவினர் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த காணொளியை நாங்கள் இப்போது திரையிட இருக்கின்றோம். உலக தமிழர் மாநாடு 2025 வியட்நாம் டனாங் நகர். 2018ஆம் ஆண்டு கம்போடியாவில் உள்ள சியாம் ரீப் நகரில் முதலாவது உலக தமிழர் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தமிழர்கள் கலந்து கொண்டார்கள். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரண்டாவது உலக தமிழர் மாநாடு தமிழர்களின் பண்பாட்டோடும் வரலாற்றோடும் நிறைய தொடர்புகளை கொண்டது. 2ஆம் நூற்றாண்டில் திருமாறன் என்ற தமிழ் மன்னனால்
சாம்பா பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. பண்டைய பட்டுப்பாதை எனப்படும் சீனா, கம்போடியா, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, மாமல்லபுரம், நாகப்பட்டினம், தொண்டி வழியாக இலங்கையை தொட்டு அரபு நாடுகள் வழியே ஐரோப்பாவிற்கு கடல் வணிகம் நடந்துள்ளது. கடல் வணிகத்தால் சோழ, பல்லவ, பாண்டிய பேரரசர்கள் முக்கிய ஏற்றுமதியாளர்களாக இருந்துள்ளனர். சாம் பேரரசை பாண்டி மன்னன் திருமாறனுக்கு பிறகு செழியன், ருத்ரவர்மன், பொன்சீமான், பத்திரவர்மன், சாம்பவர்மன், விக்ராந்தவர்மன், சிம்மவர்மன், இந்திரவர்மன், பரமேஸ்வரர் ஆகிய மன்னர்கள் ஆட்சி புரிந்துள்ளனர். வியட்நாம் நாட்டின் தனாங் கடற்கரை நகரத்திற்கு அருகில் மைசன் என்ற இடத்தில் நிறைய சைவ வைணவ கோயில்கள் உள்ளன. முகலிங்கம் என்பது உலகத்தில் சிறப்பு வாய்ந்த லிங்கமாகும். இதன் சிறப்பு, இந்த லிங்கத்தில் சிவனின் முகம் இருக்கும். முகலிங்கம் வியட்நாமில் மைசன் நகரத்தில் இருப்பது சிறப்பாகும். இங்கே சிவன் கோயில், முருகன் கோயில் உள்ளது. இங்கே உள்ள சிவனுக்கும் முருகனுக்கும் மீசை இருப்பது சிறப்பு அம்சமாகும். இதைப் போன்றே முகலிங்கம் தமிழகத்தில் மதுரை அருகில் உள்ள பரமக்குடியில் உள்ளது. தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூர் போலவே வியட்நாமில் முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 4ஆம் நூற்றாண்டில் சாம்பா பேரரசு சாம் என்ற புதிய மொழியை தமிழிலிருந்து தோற்றுவித்தது. பண்டைய சாம் மொழியில்தான் கம்போடியா, இந்தோனேஷியா, வியட்நாம், மலேசியா நாடுகளில் பழைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. சாம் மொழியும் தமிழ் எழுத்தைப் போலவே கா, ஞா, ச, ந என தொடங்கி யா, ரா, லா, வா, ழா, லா என முடிகிறது என்பது ஆச்சரியமாகும். முன்பு சாம் மொழி சம்ஸ்கிருதத்திலிருந்து உண்டானது என்று தவறாக கருதப்பட்டது. ஆனால் தற்போது அந்த கருத்து மாறியிருக்கிறது. சாம் மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்தது என்று இப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தனாங் நகரில் சம்பா அருங்காட்சியகம் உள்ளது. இங்கே சிவன், பார்வதி, முருகன், காரைக்கால் அம்மையார் சிலைகள் உள்ளன. இப்படி தமிழர்களோடு நெருக்கமான வரலாற்று தொடர்புகளை கொண்ட வியட்நாமில் உள்ள தனாங் நகரில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உலகத் தமிழர் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. உலகத் தமிழர்களின் ஒன்றுகூடல் மாநாடாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை 22/2/2025 அன்று உலகத் தமிழர் வணிக மாநாடும் நடைபெற உள்ளது. உலகத் தமிழர்கள் தங்களுக்குள் வணிக தொடர்புகளை மேற்கொள்ள வாய்ப்பாக இந்த மாநாடு அமைய உள்ளது. இந்த மாநாட்டை சிறப்பிக்க உலக நாடுகளில் இருந்து வருகை புரிந்துள்ள வரலாற்று ஆய்வாளர்கள், அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், வணிகத் தலைவர்கள் மற்றும் அனைவரையும் மாநாட்டு குழு அன்புடன் வருக வருக என வரவேற்கிறது. நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக மாநாட்டினுடைய ஏவியை தயார் செய்த அந்த குழுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.